போட்டு தீர்மானிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லணும். நாங்கள் வந்து மோதிக்கு போட்டு ரொம்ப அழுத்து போயிட்டோம். என்ன காரணம்? காரணம்னா இது வந்து இப்போ இந்த நோட்டு பந்தியிலேருந்து பப்ளிக்கில் நம்ம இப்போ மத்தலப் இங்கத்தை விட தமிழ்நாட்டில் ஏழைங்க ரொம்ப வறுமையால் வாடுறாங்க. அவங்க ஊரில் தான் இங்கே எல்லாமே வண்டி வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே அவங்க ஊருக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல தமிழ்நாட்டிலேயே கூட அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? அவர் சொல்றாரு, நான் வந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே என்னதான் இருக்குது அப்படின்னு. அந்த மெயின் பிக்சர் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பார்க்கல ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு. கண்டிப்பாக மோடி தாங்க வரணும். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நம்ம இந்தியாவோட இமேஜ் நல்லா மேலே கொண்டு போயிருக்கிறாரு. இன்னும் நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் வரணும். ஏதோ வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு கட்டித்தரமுன்னு இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட வார பைசாவை நிறுத்தி வச்சுட்டான். 1000 ரூபா கொடுத்தது கூட. அப்புறம் என்னது போய் பண்ணி என்ன பண்ணுறது? இல்ல இப்ப 10 வருஷம் அவர் ஆட்சியில் தானே இருந்தாரு, எதுவும் நல்லா நடக்கல. என்ன ஒன்றுமே செய்யல. என்ன செய்கிறாங்க? என்ன ஏதா கட்சியில் ஆறு இருக்கிறா எவர் இருக்கிறான்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். இது வரைக்கும் என் காட்டுல உள்ளார ஒளி வச்சிருந்தாரா? ட்ரெய்லருங்கிறாரு. என்ன டெய்லரு? 10 வருஷம் நான் ட்ரெய்லர் தான் காட்டல, மெயின் பிக்சர் காட்ட போறேன். தண்டவாளத்தில் ஓட்டிட்டு இருந்தாரா டெய்லரு? இது என்ன வம்பா இருக்குது? 10 வருஷம் காட்டாம இனிமேல் என்னதை காட்ட போற? 10 வருஷத்துல காட்டிட்டு வேண்டிதானே? 10 வருஷத்துல காட்டிட்டு வேண்டிதானே? நீ டெவலப்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன டெவலப் பண்ணிட்டாரு? எல்லாத்தையுமே பூரா பிரைவேட்டுக்கு வித்து விட்டு ஏர்போர்ட் பிரைவேட்டுக்கு வித்தாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு ஆக போய் நல்லது. குழந்தைங்களுக்கு முன்னாடி போய் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதாகும். என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்னா, நம்ம இப்போ வேணா விலைவாசி நம்பர் இருக்குது, இல்லைங்க ஆக போய் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. காங்கிரஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் இல்லை. இப்போ ஃபியூச்சர்ல வந்து பிஜேபி வந்தாதான் உங்க குழந்தைங்க வந்து நல்லா வாழ்வாங்க. நல்லா வாழும். நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்ல வரணும்னு சொல்லிங்கன்னா வரக்கூடாது சொல்லி. நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மோடி வந்தா நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஆட்சி நடந்துருச்சு. இப்ப நடக்கிற ஆட்சி வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லுங்க. நல்ல ஆட்சி. என்ன காரணம்? காரணம்னா நோட்டு பந்து பண்ணிட்டு ஊழல் பணத்தெல்லாம் வெளியெடுத்தாப்புல. இன்னும் நிறைய சேவைகள் நடந்துச்சு, கொள்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள், முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கம்மியாயிருச்சு. அதெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க? மக்கள் டெவலப் ஆயிருக்காங்க, நிறைய பேர் டெவலப் ஆயிருக்காங்க. அவரால் நல்ல கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும். வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். எந்த காரணம் நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்யல. பப்ளிக்கு என்ன செய்யறாங்க, ஏழைங்களுக்கு ரொம்ப தகவலுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணக்காரனுக்கு மட்டும் தான் உதவி பண்ணுறாங்க, ஆட்சி யாருங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? இல்ல அப்படி நல்லது பண்ணாட்டி திருப்பி வர முடியாது இல்ல, திருப்பி அவர் தான் வரணும் வேற சொல்றாங்க. வரக்கூடாது. இது மேல வந்தா நாடு தாங்காது. வரக்கூடாது. அவர் ஓட்டும் யாரை ஓட்டும் நல்லது தான். காங்கிரஸ் ஓட்டு பிஜேபி ஓடலாம் நல்லது தானே. இங்க யார் வரணும் நீங்க விரும்புறீங்க? நாம சொல்லி இல்லை மாட்டிக்கிடுமா மும்பை பொதுவாக சொல்ற யாரோ ஓட்டும் கருத்து இல்லை. யார் வந்தாலும் பரவாயில்ல, யாரோ பரவாயில்ல. பார்த்து நாடு குட்டிச்சோரா போச்சுங்க. இவன் வந்தில்ல பூரா நாடே ஒன்றுலாத பண்ணிக்கிட்டான். விலைவாசி ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. என்னதான் நல்லது பண்றாரு? உங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்றாரு அது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவரு சொல்றாரு, நான் 10 வருஷம் பண்ணா ட்ரெய்லர் தான் காட்டிருக்கேன், மெயின் பிக்சர் வந்து 2024 ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்றாரு. என்னது பிக்சர் காமிக்க போறாரு? ட்ரெய்லரே எதுவுமே ஆகல. என்னது பிக்சர் காமிக்க போறாரு அவரு? கோயில் கட்டினா போதுமா? ஸ்டாச்சு கட்டினா போதுமா? ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யலையே. இல்ல செய்யாமலே திருப்பி 19 ஓட்டு போட்டுருக்காங்க. இப்பவும் 4 இடத்துக்கு மேல ஜெயிப்பேன். அது திரும்பியான ஒரு 50 நாள் கொடுங்க 50 நாள் கொடுங்கன்னு கேட்டனால மக்கள் அனுதாபப்பட்டு ஓட்டு போட்டாங்க. இப்போ திரும்பி நான் வந்து மெயின் பிக்சர் பார்க்குறேன். என்ன பிக்சர் பாக்கி இருக்குது? மெட்ரோ வந்துருச்சா? மோனோ என்ன சொல்றாங்க? மோனோ மெட்ரோ அது காங்கிரஸ் தான் பண்ணுது. புல்லட் ட்ரெயின் வந்துருச்சா? எல்லாத்துக்கு 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல சொல்றாங்க, அது வந்துருச்சா? கிசானுக்கு ஏழை மக்களுக்கு என்னமோ நல்லது செய்வா இல்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சும் பண்ணாரா? என்ன பண்ணாரு?